என்னடா எல்லாம் எப்படி போச்சு? எல்லாம் செமையா போச்சுடா. அடாப்பாவி, எதுவும் தெரியாதுன்னு செம்மையா போச்சுன்னு சொல்ற? எனக்கு ஏன்டா தெரியாம போகுது, சும்மா அசத்திட்டேன். என்னடா இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கமா பேசுற? ஏன் டேலண்ட் மேலே டவுட் பட்டா எப்புட்றா? அப்போ அங்க ரியாக்ஷனும் செம்மையா இருந்திருக்குன்னு சொல்லு. அது மட்டும் இல்லடா, கிளாப்ஸ் பண்ணாங்க. கிளாப்ஸா? எதுக்குடா கிளாப்ஸ்? அதானே. எல்லாரும் முன்னாடியும் நான் செஞ்சு காட்டினேன்ல. அப்படி என்ன பண்ண மச்சான்? டேய். நீ இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் முன்னாடி பக்க கிளியர் பண்ணி டீம் லீடர் மூஞ்சில கரிய பூசணும்டா. அதுதான் சொல்றேன். நாங்க கேட்டது அது இல்லடா. பின்ன 3 nights. இவ்ளோ வெக்கப்படுறானா அப்போ அங்க ஏதோ நடக்கலன்னு அர்த்தம். ஆமாண்டா, எதுவும் நடக்கலடா. ஏதாவது நடந்திருந்தா தான் ஷாக் ஆயிருப்போம். உன்னை பத்தி தெரிஞ்சுதா உங்க அப்பா எங்களை கூப்பிட்டு என்னால அவனுக்கு புரிய வைக்க முடியாது, நீங்களாவது சொல்லுங்கடான்னு சொன்னாரு. என்னன்னு தெரியலடா, அந்த டாபிக் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணா அப்புறம் லைஃப் லாங் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்குதான் இப்பவாது நாங்க சொல்றத கேளு. அண்ணா, ஒண்ணும் இல்லடா, ரொமான்டிக்கா கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பாட்ல ஒரு கில்லு ரொமான்டிக்கா. என்னாச்சுமா? அழுத்தி கிள்ளிட்டனா? எதுக்கு என் மேல கை வச்சீங்க? எது கைய வச்சனா? என்ன பேசுற நீ? ஆம்பளைங்க யாராவது இப்படி பண்ணா அப்பா அடிக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆனா நான் உன் புருஷன்டி. அதனால என்ன, நீங்களும் ஆம்பளை தானே? படிப்பிலனாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணுன்னு நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணல. என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். எனக்கு சொல்லவாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, உனக்கு புரியுற மாதிரி சொல்ல யார் இருக்காங்க? என்னங்க சொல்லணும்? ஜி, என்ன இவ? இதுக்கு மேல புரியுற மாதிரி யார் சொல்லுவா? இந்த ப்ராப்ளம்க்கு எப்படா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? அவளோ அம்மா இல்லாத பொண்ணு. வேற என்ன, டைவர்ஸ் தான். ஏச்சி மூடுறா. கவுன்சிலிங் போனா எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் தேவையில்லடா. உன் அப்பா உனக்கு நல்லதுதான் சொல்லி கொடுத்திருக்காரு, ஆனா அது எல்லாருக்கும் இல்லடா தங்கம். அப்பா நீங்க தங்கன்னு கூப்பிடுறது நல்லா இருக்குங்க. இல்ல, நான் உன்னை தங்கன்னு கூப்பிட்டா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? யாரும் உன்னை அப்படி கூப்பிட மாட்டாங்கல்ல? அதே மாதிரிதான் நான் மட்டும் செய்யற சில விஷயம்லாம் இருக்கு, அதுக்கு உன் அப்பா சொல்றதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. அப்படியா? நீ ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக உன் அப்பா சொல்லிருப்பாரு, ஆனா உனக்கு மத்த விஷயங்களை சொல்றதுக்கு உனக்குன்னு யாரும் இல்லல்ல. சோ இப்ப எல்லாத்தையும் உனக்கு நானே சொல்றேன், பொறுமையா நீ கேட்கணும். சரிங்க, கேக்குறேன். உன் மேல வேற யாராவது கை வச்சா நீ அடிக்கலாம், ஆனா உன் புருஷன் நான் கை வச்சா தப்பு இல்ல. அந்த மாதிரி எடுத்தறியாம கொஞ்சம் கவனமா கேளுடா தங்கம். ம்.
ஹலோ, என்னாச்சுடி? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நான் வச்ச டெஸ்ட்ல என் புருஷன் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டாருடி.